என் வீட்டுல நாங்க 3 பிள்ளைங்க. நான் தான் அதுல மூத்த பொண்ணு. எனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்களும் இருக்காங்க. எனக்கு 18 வயசா இருக்கும் போதே அப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போனதுனால அந்த குடும்ப பாரம் பொறுப்பு எல்லாமே என் தலையில வந்துச்சு. என்னோட வருமானத்தை வச்சுதான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. துபாய்க்கு வேலைக்காக போனேன். அங்க இங்கத்தை விட நல்ல வருமானம் அப்படின்னு துபாய்க்கு வேலைக்காக போனேன். அங்க வீட்டு வேலை பாக்குறது, குழந்தைங்களுக்கு எல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு இந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை நான் செய்வேன். நான் வேலை செய்யற இடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. என்ன ரொம்ப நல்லா பாத்துட்டாங்க. நைட்டும் பகலும் வேலை பார்ப்பேன். என்னால எப்பெல்லாம் முடியுதோ அப்ப எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். வேலை பார்த்து வர வருமானத்தை எல்லாம் ₹1 கூட எடுக்காம அப்படியே அம்மாட்ட அனுப்பிச்சுடுவேன் ஊருக்கு. அப்படியே என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. போனதோட சரி என்னை அப்படியே என் வீட்டுல எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்ப போன் பண்ணாலும் நல்லா இருக்கியா அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பணம் 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 தான். எவ்வளவு பணம் அனுப்பிச்சு விட்டாலும் அதுக்கு பத்தல இதுக்கு பத்தலங்கிற பேச்சுதான் இருக்குமே தவிர நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியானெல்லாம் ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. நானும் சம்பாதிக்கிறது முழுக்க அனுப்பிச்சு விட்டுட்டே இருப்பேன். இப்படியே 10 வருஷம் போயிருச்சு. 10 வருஷம் கழிஞ்சு ஆசையா ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து பார்க்கும்போதுதான் என் தலையில பேரிடி விழுந்துச்சு. அனுப்பிச்சு விட்ட பணத்துல தங்கச்சிங்களை படிக்க வச்சிருக்காங்க. தங்கச்சிங்க 2 பேத்துக்குமே 50 பவுன் நகை போட்டு கல்யாணமும் பண்ணி கொடுத்திருந்திருக்காங்க. வீடு கட்டியிருக்காங்க. நான் அனுப்பிச்சு விட்ட பணத்துல அம்மாவோட பேர்ல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க சொல்லி நிறைய பணம் அனுப்பிச்சு விட்டேன். எல்லாம் அம்மாவோட பேர்ல வாங்கி வச்சுட்டு அந்த சொத்துக்கும் அந்த காசுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆசையா குடும்பத்தை பார்க்கலான்னு வந்த எனக்கு ஒரு உட்கார்ந்து பேசுறதுக்கு படுக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட ஒரு வீடு இல்ல எனக்கு சொந்தமா. எல்லாமே அவங்களுதான். நீ எதுக்கு இங்க வந்த, நீ எதுக்கு இங்க சொல்லாமே வந்த அப்படின்னு எல்லாம் என்ன பார்த்து கேள்வி கேட்டாங்க. நானும் என்னோட பங்குக்கு நிறைய கேள்விகள் கேட்டு சண்டை போட்டேன். எந்த சண்டைக்குமே எந்த கேள்விக்குமே அங்க பதில் இல்ல. அந்த ராத்திரியிலேயே வீட்டை விட்டு என்ன வெளியில துரத்திட்டாங்க. பொம்பளை புள்ளன்னு கூட பார்க்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம மனசாட்சி இல்லாம அங்க பெத்தவங்க கூட பிறந்தவங்களே இப்படி பண்ணிட்டாங்க. என்னோட வேர்வையை உருக்கி ரத்தமா மாத்தி என்ன நான் மெழுகா உருக்கி சம்பாரிச்ச காசு அது. எனக்குன்னு நான் எதுவுமே எடுத்து வச்சுக்க மாட்டேன். நம்மளோட குடும்பம், நம்ம தங்கச்சிங்க, நம்ம அப்பா அம்மா அப்படிதான் நினைச்சேன். கடைசியில காசுன்னு வந்ததுக்கு அப்புறம் நீ யாரு, உனக்கு எனக்கு என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டாங்க. அதோட மனசு உடைஞ்சு போய் அவங்களையே நான் தலைமுழுகிட்டேன். அன்னைக்கு நைட் என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுல தான் நான் தங்கினேன். ஒரு 2 நாள் தங்கிட்டு ரிட்டன் டிக்கெட் எல்லாம் போட்டு திருப்பி துபாய் வந்துட்டேன். ஒரு ஏமாளியா அப்படின்னு என்ன நினைச்சு நானே சிரிச்சுக்கிட்டேன். காசுன்னு வரும்போது பெத்த தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் எல்லாருமே மாறிடுறாங்க. இப்படி மாற முடியுதுன்னு தெரியல. ஆனாலும் நான் ஒன்னும் மோசம் போகல. நான் நல்லா தான் இருக்கேன். ஏன்னா நான் யாரையும் ஏமாத்தல, நான் யாரையும் வஞ்சம் பண்ணல. நான் இன்னைக்கு நல்லாவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சு அவரோட என்னோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. என் பெத்தவங்க என்ன கைவிட்டுட்டாங்க. ஆனா என்னோட மாமியார் மாமனார் இன்னைக்கு என் பெத்தவங்களை விட அதிகமா என்ன தாங்குறாங்க. என்னோட கணவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்காரு. இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு எனக்கு. இனிமேல் என்னோட வாழ்க்கை, என்னோட முடிவு, என்னோட இஷ்டம்னு வாழ போறேன். காசுக்காக தயவு செய்து யாரையும் துரோகம் பண்ணாதீங்க. ஏன்னா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். மனுஷங்களோட மனசு அப்படி கிடையாது. ஏமாத்துறது ஈஸியா ஏமாத்திடலாம். அந்த ஏமாத்திட்டு வாழ்ற வாழ்க்கையாவே இருக்காது. இது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோட ஒரு ஸ்டோரி. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்.